it, glue it. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிற ரெசிபி சேமியா சிக்கன் பிரியாணி. ஸ்லைஸ் பண்ணலாம் வாங்க. பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிக்கனில் மசாலா போட்டு ஊற விட்டுடலாம். நான் இன்னைக்கு 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, நறுக்கின இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா கலந்து விட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற விட்டுடலாம். அடுத்து சேமியாவை வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1/2 கப் போல சேமியா சேர்த்துருக்கேன். சேமியா நல்லா கலர் மாறி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். சேமியா வறுத்தாச்சு. இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதே பாத்திரத்தில் எண்ணெய், நெய் ரெண்டும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்து பொரிய விட்டுடலாம். கடுகு போட்ட உடனேயே படபடன்னு பொரியிற அளவுக்கு சூடு வேண்டாம். கடுகு போட்டா நின்று பொரியிற அளவுக்கான சூடு இருக்கும்போது வெங்காயம் சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடலாம். 1 கப் போல வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் அதே தீயில கைவிடாம நல்லா சுருள வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா 3/4 பங்கு வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல முந்திரி பருப்பு சேர்த்து இன்னும் கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நறுக்கி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே நறுக்குன இஞ்சியையும் சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். 4 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம வெங்காயம் தேவைன்ற அளவுக்கு நல்லா சுருள வதக்கிட்டோம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வதக்கியாச்சு. இப்போ தக்காளி ஒரு 3/4 கப் சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடலாம். தக்காளி வதக்கும் போது தக்காளி போட்ட உடனேயே கரண்டியால நசுக்கி விடாம தானாவே அடுப்போட அனல்ல வதங்கி தோல் சுருங்கி வெளியில விடுற சாரோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதையும் நான் எங்க மாமி கிட்ட இருந்து தான் நான் கத்துக்கிட்டேன். ஸோ தக்காளியை தானாவே அடுப்பு அனல்ல வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சிக்கனை சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடலாம். சிக்கன் வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது இல்லைங்க. நம்ம விட்டுருக்க எண்ணெய், நெய், அப்புறம் தக்காளியோடைய சாறு, இது எல்லாத்துக்கூடையுமே நம்ம சிக்கனை நல்லா பெரட்டி விட்டு சுருள வதக்கி எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வேக வச்சிட்டோம் அப்படின்னாலே சுவை நல்லா இருக்குங்க. தண்ணி விட்டு வேக வச்சோம்னா டேஸ்ட் மாறி போயிடும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. சிக்கன் கம்ப்ளீட்டாக குக் ஆயாச்சு. இந்த சமயத்தில் தண்ணி சேர்த்துடலாம். நான் இங்கே 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்க்கறது வெறும் சேமியா வேகிறதுக்காக மட்டும்தாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் பயன்படுத்துகிற சேமியாவுக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கிட்டா போகிறோம்.
கொஞ்சமா கொத்தமல்லி தழை, தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்துட்டு தண்ணி நல்லா தளதளன்னு கொதி வந்ததுக்கு அப்புறமா வறுத்து வச்சிருக்க சேமியாவை இதோட சேர்த்துடலாம். சேமியா சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கிளறி விட்டுட்டு லோ ஃப்ளேம்ல மூடி போட்டு தண்ணி நல்லா உறிஞ்சு சேமியா வெந்து வர வரைக்கும் வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் போல ஆயிருக்கு. இப்போ நான் திறந்து பார்க்குறேன். தண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டா அப்சர்வ் ஆயாச்சுங்க. சேமியாவும் நல்லா கம்ப்ளீட்டா வெந்தாச்சு. இப்போ எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். மணக்க மணக்க நெய் வாசனையோட பஞ்சு போல மிருதுவான சிக்கன், நல்ல மலர்ந்து வெந்திருக்கிற சேமியா, எல்லா மனமும் சுவையும் ஒன்று சேர்ந்து ருசிக்கும் போது கிடைக்கிற சுவையே தனிதாங்க. நீங்களும் சமைச்சு ருசிச்சு பாருங்க. இந்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் உங்க எல்லாரையும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய். திரும்பவும் ஸ்லைஸ் பண்ணலாம்.